உட்காந்து கால் எல்லாம் சொல்லுங்க. நான் சாரோட ஜிவியில் உட்கார்ந்துட்டு எனக்கு என்னோட பிளாக் மேஜிக்லாம் இது பண்ணி ரிமூவ் பண்ணாரு. அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. நான் வீட்டுக்குள்ளே தான் நடந்துருப்பேன், வெளியில் எங்கேயுமே போக மாட்டேன். போனோன்னா பையனோட காரில் போவேன் வருவேன். சும்மா ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் என்னால் நடக்க முடியும், அதுக்கு மேலே நடக்க முடியாது. சாரோட இது வந்து அந்த ரிசார்ட்ஸில் லாஸ்ட் டைம் ரிசார்ட்ஸில் 2 டேஸ் நடந்தது. சார் வந்து அப்போ எனக்கு இல்லை, அப்போ நான் உட்கார்ந்தது தான் ஜிவியில். அதுக்கப்புறம் இவரோட நான் பீச்சுக்கு நடந்து போனேன். அதுதான் என்னோட 2 இயர்ஸ் கழிச்சு அந்த பீச்சுக்கு அந்த ரெசார்ட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் மெதுவாக தான் நடந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து நான் இன்றைக்கி இப்போ வந்து நல்லாவே நடந்துட்டுருக்கேன். எனக்கு அந்த ஹீல் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து நான் வந்து நடக்க முடிஞ்சுது, என்னால் வெளியிலலாம் போக முடிஞ்சுது. இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாது. நான் வந்துட்டுருக்கேன். பெயின் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவர் எப்படி ஹீல் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது கொஞ்ச நாள் நேற்று இன்னைக்கு வந்தது கிடையாது. இது ரொம்ப வருஷமாக உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. 15 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கார்ட்ஸ் வருது அப்படின்னாரு. ஸோ அதனால் இது வந்து உடனே வந்து நான் ஹீல் பண்ண தான். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு வந்து நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். சாரோட பிளெஸிங்னாலே, சாரோட ஹீலிங்னாலே எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சார் இந்த பிளாக் மேஜிக் இந்த மாதிரி நடக்கும் சார். ஏன் நடக்குது? இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் பிரச்சனையா? போன ஜென்மத்தில் வரும், இந்த ஜென்மத்தில் வரும். நீங்கள் சரியா பண்ணல, இதை நீங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போவீங்க. ஒரு லேட் மேடம் தண்ணி குடிக்க முடியாது, சிக்கன் ட்ரிங்க் வாட்டர், அந்த தண்ணியில் என்னத்தை கலக்கணும். ஒரு ஜூஸை தான் குடிக்க முடியும் அவங்களுக்கு. அவங்க வந்தாங்க மேடம் பிறப்புலேருந்து இந்த மாதிரி போன பிறவில மேடம் தண்ணியில் பாய்சன் பண்ணி எவ்வளோ மிருகலை கொண்டுருக்காங்க அவங்க. அது சாப்பாடு வருது என் பண்ண மாட்டாங்க மேடம். பேர் மாடு வந்து மேயுது, அவன் வந்து போய் மேய்ச்சி சாப்பிட்டுச்சு. என்ன பண்ணுவான்? பாய்சன் பண்ணுவான் மேடம். மாடு செத்து போயிடும். 2 மாடு உங்கள் வீட்டில் பார்த்தா 10 மாடு இருக்கலாம், 8 மாடு செத்து போச்சான். 8 மாடு செத்து போச்சு மேடம். நான் முக்கியமான கேள்வி கேட்டேன், இந்த செத்த பண்ண மாட்டேன் எப்படியா புதைக்கிறீங்க? இல்லை புதைக்க மாட்டேன் சார். என்ன பண்ணீங்க? ஜூக்கார கூப்பிடுவாங்களா? யார் மேடம்? ஜூக்காரங்க. அவங்க கொண்டு போயிடுவாங்க கரெக்டாக புள்ளி சாப்பாடு போட்டு. இது குட் ஐடியா. உண்மையில ஜூ போதா பக்கத்தில் வேற எங்கேயும் போய் தான் தெரியல மேடம். யாரு தெரியும்? யாருக்கு தெரியும்? முக்கியமான சொல்ல போறாங்க தெரியும். என்னோட ஃபேமிலியில் ஒரு சொத்து தகராறு நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து சாரோட கிளாஸ் வந்து ஐநாவரத்தில் லாஸ்ட் டைம் நடக்கும் பொழுது கிளம்பணும்னு முதல் நாள்லேருந்து ரொம்ப ஆசையாக இருந்துட்டு இருந்தேன். அன்றைக்கி மத்தியானம் எனக்கு நோட்டீஸ் வந்துடுது, இந்த மாதிரி கேஸ் அப்படின்ட்டு. எனக்கு போகணும்னு மனசு, ஆனால் உடம்பு என்னால் ஒத்துழைக்கல சார் கிளாஸ் போகிறதுக்கு. ஆனால் 2 டேஸு நான் சாரோட மைண்டில் பேசிகிட்டே இருக்கேன். சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அந்த சண்டே வந்து அப்போ பிளஸிங் கொடுக்கும்பொழுது இந்த லேண்ட் ப்ராப்ளத்துக்குன்னு நான் இதுவரைக்கும் கிளாஸ் வந்து 8 மந்த்ஸ் ஆகுது. இதுவரைக்கும் நான் அந்த கிளாஸில் நான் இந்த லேண்டை பற்றி அவர் சொல்லி கேள்விப்படலை. பட் அன்றைக்கி அவர் எனக்கு சொல்கிறார் பிளஸிங்கில் லேண்ட் ப்ராப்ளம், லேண்டு கேஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிளஸிங்னு சொல்லி அவர் கொடுத்தார். எனக்கு அப்படியே நடுக்கமாக எடுத்த உடம்பு. என்ன நான் மைண்டில் பேசுறது அவர் எப்படி கேட்டார், நெக்ஸ்ட் டே எனக்கு எப்படி அது வருது எனக்கு ஆன்சர்னு என்னால் நிஜமாகவே நம்பவே முடியல. அந்த கேஸ் அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு 15-20 வருஷம் அது என்னோட பேசி கேஸை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு சில விஷயம் அவர் அதுக்கு முன்னாடியே என்கிட்ட என் கார்டே அங்கேருந்து தான் வருதுன்னு சொன்னார். ஸோ அதை எப்படி ஹீல் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதை நான் தான் தப்பு பண்ணேன், நடுவில் அதை விட்டுட்டேன். அந்த ஹீலிங் மட்டும் விட்டுருந்தேன். திருப்பி பண்ண திருப்பி ஒரு நோட்டீஸ் வந்தது. அடடா என்னடா இது அப்படின்னு பார்த்தா திருப்பி இப்போ ஃபோன் பண்ணி நான் அது திருப்பி அவர் சொன்னதை பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க ஃபோன் பண்ணி 2 பேரும் உட்காந்து பேசலாமான்னு கேட்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்தவங்க நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாமா, பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்ற அளவுக்கு இப்போ என்கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா 20 வருஷமாக பேசாதவங்க எங்கூட பேசலாமா அப்படின்னு வராங்க இப்போ. ஸோ இன்னும் அது போயிட்டுருக்கு. பட் அந்த ஹீல் பண்ண அதோட இது நல்ல சேஞ்ச் ஆகுது. பேசாதவங்க கூட நம்மக்கிட்ட வந்து அவங்களுக்கு மன்னிப்பு படிக்க என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், அவங்களை ஏசுகிறோம், திட்டுறோம், எல்லாம் நம்ம தப்பான அணிஞ்சாரு மேடம். ஒன்றும் அவசியமாக ஆகும். நம்ம தான் அமைதியாக போகணும். மன்னிப்பு படிங்க, மன்னிப்பு கேளுங்க. ஏதோ மனசு மாறி வந்து வாங்க சார் பேசலாம் சொல்லுவான். இருக்கலாம், சான்ஸ் வரும். நீங்கள் தான் செய்யணும். சில பேர் 4 நாள், சில பேர் 1 வருஷம் மேலே நடக்காது மேடம். அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருந்தால் தான் ஒரு ஏதோ ஒரு மேடம் நீங்கள் மாதிரி விட்டுட்டீங்க, அது போயிடும். ஓகே மேடம், தேங்க்யூ.